மார்க்கெட் நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சி வாங்குறீங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒன்று அங்கேயே இருக்கலாம், இல்லை சர்ன்னு மேலே போகலாம். நீங்கள் செபியோட ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 91% ஆஃப் த பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ல போனா கூட அந்த ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகுது. அதுக்கு என்ன ரீசன்? இப்போ ரிஸ்க் ஒரு பக்கம் இருக்கு, ரிவார்டு ஒரு பக்கம் இருக்கு. இது ரெண்டுமே ஸ்கியூடா இருக்குன்ற பட்சத்தில் அப்போ நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஜீவோ நேயர்களுக்கு வணக்கம். ஆப்ஷன் பையர் டெய்லி ட்ரேட் பண்ணாலும் லாஸ் ஆகுறாங்க. ஆனா ஆப்ஷன் செல்லர் மட்டும் பிரைஸ் சைட்வேஸ் ஆனாலும் மார்க்கெட் மூவ் ஆகலனா கூட அவங்களோட அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் ஆட் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த தீட்டா கேம் என்ன? இது லீகல் எட்ஜா இல்ல இது ஒரு ட்ராப்பா? இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு பேச போறோம். இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடர் தாமோதரன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பொதுவாகவே வந்து ஆப்ஷன் பையர் வந்து கன்சிஸ்டண்டா வந்து லாஸை வந்து ஃபேஸ் பண்றாங்க. பட் ஆப்ஷன் செல்லர் மட்டும் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் வந்து அவங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த தீட்டா கேம் என்ன? தீட்டானா என்ன? அதை பத்தி சொல்லுங்க. சரி, இதெல்லாம் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இஸ் அ கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் மார்க்கெட்டை பற்றி ரீட் பண்ணும்போது. இது ப்ராபபிலிட்டி என்னது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் நானும் உட்காந்துருக்கோம், ஒரு கேம் தான் சரியா? என் பாக்கெட்லேருந்து ஒரு காயின் எடுத்து நான் டாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு? அது ஒரு லூக் தான் சார். இல்லை லூக்குன்னு இல்லை, என்ன இருக்கு? நீங்கள் ஒன்று சொன்ன போனால் ஹெட்டுன்னு சொல்லுவீங்க, டெய்லுன்னு சொல்லுவீங்களே. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு அவுட்கம் வரும், கரெக்டுங்களா? அப்போ ரிசல்ட் வந்து ஒன்று என்ன ப்ராபபிலிட்டி இருக்கோ, ஸோ அப்போ 1/2 அப்போ 0.5 வச்சுக்கலாமா? இப்போ நான் அந்த காசு எடுக்காம லூடோ கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? லூடோன்றது ஒரு கியூப் சரியா? ஒரு கியூபுக்கு எத்தனை சைடு இருக்கும்? 6 சைடு இருக்கும். அப்போ நீங்க சொல்றது 6 விஷயமா இருக்கலாம். 6 விஷயங்கள் நீங்க சொல்லணும், அதுல ஒன்றுல தான் நீங்க பாஸ் ஆக முடியும், கரெக்டா? அப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்னது? 1/6. இப்போ இந்த 2 கேமை நான் விளையாட கூப்பிடுறேன் நெக்ஸ்ட் டைம். இப்போ இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கினீங்க, ப்ராபபிலிட்டியா புரிஞ்சுக்கினீங்க. இப்போ நான் கூப்பிடுறேன், வாங்க நம்ம ஒரு பெட் மேட்ச் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறேன். இப்போ நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? லூடோ சூஸ் பண்ணுவேன். லூடோ சூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா அது ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா கம்மியா? கம்மி. ஏன்னா நீங்க 6 விஷயத்த சொல்லணும், அந்த 6த்துல 1 தான் பாஸ் ஆகும் சரியா? ஆனா காயின்ல அப்படி கிடையாது. நீங்க பாட்டு எட்டு சொல்லிட்டே இருந்தாலும், ஏன்னா 2 தான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதே 1 சொல்லி நான் லூடோ உருட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், நம்ம இந்த இதுக்குலாம் தாய் பஸ்லாம் ஆடுவோம் பாத்தீங்களா? அந்த 1 உழவே விழாது. ஏன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னா அது அவ்வளோ ப்ராபபிலிட்டி. இதே ஹெட் அண்ட் டெய்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 தடவை ஹெட்டே சொல்லிட்டே இருந்தீங்கனாலும் ஒரு தடவை ஈஸியா விழுந்துரும். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, எது உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ணுவீங்க? காயினா? காயின். ஜாஸ்தியா ப்ராபபிலிட்டி இருக்க காயின். 2 ஆப்ஷன்ஸ் தான இருக்கு. ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கு, ஆனா வின்னிங்கோட பாசிபிலிட்டி என்னன்னு தான் பார்க்கணும். சரி, ஓகே. இது புரிஞ்சது? அப்ப இப்போ நீங்க ஒரு டேபிள் மேல எது ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கோ அதை வச்சா நீங்க அதை போய் எடுத்துப்பீங்க, கரெக்டா? இப்போ நான் ஒரு பிரியாணி லவர்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். ஒரு அரை கப் பிரியாணி இருக்கு, ஃபுல் கப் பிரியாணி இருக்கு. நான் எதை சூஸ் பண்ணணும்? ஃபுல் கப் பிரியாணி. ஃபுல் கப் பிரியாணி தான் சூஸ் பண்ணேன். நான் ஒரு பிரியாணி ஹேட்டர்ன்ற பட்சத்துல நான் எதை சூஸ் பண்ணுவேன்? அரை கப் பிரியாணி. ஸோ அப்போ என்ன வேணுன்றத முடிவு பண்ணிட்டோம்னா டேபிள் மேல என்ன இருக்குதுன்னு தெரியணும். இப்போ இந்த தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து நிக்குது. மார்க்கெட் இஸ் அ கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வருவோம் நம்ம ஆப்ஷன் பையரா செல்லரா? இதெல்லாம் விட்டுருங்க. ஆப்ஷன் பையிங் இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒரு விஷயத்த விளையாட போறோம்னா அந்த கேம் தெரியணும், அதோட கேம் ஃபீல் தெரியணும், அது என்ன லாஜிக்ல ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். இப்போ நம்ம இதை ப்ராபபிலிட்டின்னு பார்த்துட்டோம். இந்த மாதிரியே ட்ரீட் பண்ணுவோமா இந்த பையிங்கோ செல்லிங்கோ? இப்போ பையிங்கிறத எப்படி வச்சுப்போம்னா, இந்த செவுத்துல சரியா, நமக்கு முன்னாடி இருக்க செவுத்துல ஒரு 10 சென்டிமீட்டர்ல ஒரு சர்க்கிள் வரைகிறேன் சரியா? உங்ககிட்ட கையில ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்க அந்த அந்த சர்க்கிளோட சென்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்களா, வில் விடும்போது நிறைய கலரா இருக்கும்ல, சென்டர்ல அடிச்சா உங்களுக்கு பாயிண்ட்னு சொல்லிட்டேன். அதாவது நான் ஒரு 100 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கும், இது எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கும்னு. சரியா? ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? செல்லிங் அப்படின்றது என்னவா இருக்கும்னா பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எங்க வேணா வேணாமா, நீ அந்த செவுத்துல அடிச்சா போதும், கீழே மட்டும் அடிச்சிடாத. எதிர்க்கு ஒரு செவுரு இருக்கு தெரியுமா? இவ்வளோ பெரிய செவுரு இருக்கு பார்த்தீங்களா? அந்த செவுத்துல அடிச்சிட்டா போதும், நான் உங்களுக்கு 100 ரூபாய் தரல, 10 ரூபாய் தரேன்னு சொல்றேன். இப்போ நீங்க சொல்லுங்க, என் கூட நீங்க எந்த கேமை விளையாடணும்? 100 ரூபாய் பெட் அடிச்சு அந்த சர்க்கிள்ல சென்டர் அடிக்கிற கேமை விளையாடுவீங்களா? இல்ல சார் 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, செவுத்துல அடிச்சு அந்த 10 ரூபா நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்ற கேமை விளையாடுவீங்களா? நான் வந்து செவுத்துல அடிச்சு 10 ரூபா கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படி. சரி, இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ட்ரேடிங் தெரியாது. ஏன்னா நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ பண்றீங்க, உங்களுக்கு பெருசா டீடைலா தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணா பண்ணிருப்பீங்க. இப்போ இது கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டியா பார்த்துட்டீங்கல்ல. இப்போ ஆப்ஷன் பையருக்கு இப்போ நான் கேள்வி வந்து நேரா பார்க்குறவங்களுக்கே கேட்குறேன். பிரதர், நீங்க ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க சரியா? வாங்கின உடனே
மார்க்கெட் லீவ் விட்டுருங்க. அடுத்த என்ன சொல்றது, மார்க்கெட் டைம்ல என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவோமே. நீங்க ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, அந்த பொருள் விலை ஏறாம அங்கேயே நிக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டியா? அதுக்கப்புறம் உடனே சர்ருன்னு ஏறலாமா? அப்புறம் சர்ருன்னு இறங்கலாமா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறலாமா? கொஞ்சம் கொஞ்சமா இறங்கலாமா? இந்த 5 பாசிபிலிட்டி தான் இருக்கும். நீங்க ஒரு பொருள வாங்குனதுக்கு அப்புறம். சரியா? இப்ப இதுல பையர் எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் பையரா இருந்தா, நல்லா பண்றவங்களுக்கு தெரியும். அவுங்க அந்த கால வாங்குனதுக்கு அப்புறம், நான் சொன்ன ஆப்ஷன்ல அந்த அது மட்டும் தான் உங்க காதுலயே நிக்கும். ஏன்னா, நீங்க வாங்குனதுக்கு அப்புறம் ஏறுனா மட்டும் தான் அதுல நீங்க ப்ராஃபிட்டே பண்ணுவீங்க. சரியா? மீதி எது நடந்தாலும், அங்கேயே நின்னாலும், அதுக்கப்புறமா தான் ஏன் நின்னா அது ஏன் குறையுது? அந்த பிரைஸ் ஏன் கம்மியாவுது? அப்படின்றது தான் அந்த தீட்டா கேம்லாம். பட் நம்ம என்ன பண்றோம்னா, நேரா எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா 14வது கேள்வி தான் போவோம். அந்த கேம புரிஞ்சுக்க மாட்டோம். அது எத வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா இது எல்லாமே எப்படின்னா, ஓல்ட் ஒயின் இன் நியூ பாட்டில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த விக்க முடியலையோ, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சத சொன்னா நீங்க வாங்க மாட்டீங்கல்ல. ம். உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒண்ணு சொல்லி, அந்த பழைய விஷயத்த ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். ம். ப உப்புல வந்து பல்லு வளக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆங்கிலேயர் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, இன்னைக்கு என்ன நடக்குது? உப்பு தான் எல்லா உங்க பேஸ்ட்லயும் யூஸ் பேஸ்ல உப்பு பண்றாங்க. இருக்கா? ம். உங்க பிளேஸ்ல இது இருக்கா? எதெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் தேவைப்படுது. என்ன வருது? அதெல்லாம் நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணோம். அதெல்லாம் வந்து ஹெல்தி இல்ல அப்டின்னாங்க. இன்னைக்கு என்ன வருது? அதெல்லாம் தான் யூஸ் ஆனா ஆகுது. என்ன வருது? அது வந்து ஒரு ப்ராப்பரா வருது. இப்ப நீங்க போயிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஊர்ல போயிட்டு வேப்பங்குச்சி இருந்தா அத எடுத்து வளர்ப்பீங்களா? இதே கோல்கேட்ட வந்து நீம்ல எடுத்து வளர்க்குவீங்களா? ஃப்ரீயா கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அத பண்ண மாட்டோம். பண்ண மாட்டோம். இத ஒரு ப்ராடக்ட்டா குடுத்து ஷைனிங்கா குடுத்ததுனால, இல்ல இத பண்ணா தான் வந்து பல்லு நல்லா பளபளன்னு இருக்கும். ம். ஹெல்தியா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே கண்டி, அத விட்டுட்டு நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் முன்னாடி ஓடுறது, அது என்னைக்குமே நிலையா இருக்காது. ஸோ அதனால இந்த கேம புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ ஆப்ஷன் பையிங்கா, செல்லிங்கா? இப்ப கைஸ் நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் பையருக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா? இல்லன்னா அத பை பண்ணாம சும்மா செல் பண்ணவங்களுக்கு இந்த 5 ப்ராபபிலிட்டில எது நடக்கும்? ஏன்னா 5ல 1 மட்டும் தான் ஒருத்தருக்கு காசு வருது. மீதி பண்ணாதவருக்கு அந்த 5ல 4 எது நடந்தாலும், ஃபர்ஸ்ட்டு லாஸ் இல்லையா அவருக்கு? அத அவர் செல் பண்ணியிருந்தா ப்ராஃபிட்டா மாறி இருக்குமா? இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த காயினு, இந்த டைஸ்ன்ற மாரி இந்த 5ல ஒண்ணே 1 கரெக்ட்டா இருக்கிறத நீங்க சூஸ் பண்ணுவீங்களா? இந்த 5ல குருட்டாம்போக்குல 4 நடந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் வரும்ன்றத நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ப்ராஃபிட்டோட குவாண்டம் ஜாஸ்தியா இருக்கலாம். ம். சரியா? நான் முன்னாடி சொன்ன மாரி 100, 10, 1000, 100 அப்படின்றது இருக்கலாம். ஆனா, நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும்ன்றது தான் கேள்வி. ஏன்னா நீங்க சொல்லும்போது தான் சொன்னீங்க, ஆப்ஷன் செல்லரோட அக்கவுண்ட்ல அக்கவுண்ட்ல ஆட் ஆயிட்டே ப்ராஃபிட் ஆட் இருக்கு. இப்ப ஆகிட்டே நீங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு 100 குடுக்கல. 10 குடுக்குறேன். நீங்க இத 10 தடவ விளையாடிட்டே இருக்கிறீங்க. ஆனா உங்களோட ப்ராபபிலிட்டி என்னவாகும்? உங்க கான்ஃபிடன்ஸ் என்னவாகும்? ம். இத நான் செல்லிங், பையிங்ன்றதே தூக்கிடுங்க. சி எது ஒரு விஷயம் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கோ, இப்போ உங்க வீட்ல போயி, நான் என்ன சொல்றேன், சிரிச்சுக்கினே கேட்டா ஒரு விஷயம் நடக்கும். இல்லம்மா நீ கோவமா பேசும்மா. ஏன்னா நீ ரூடான பொண்ணு எப்பவுமே. நீ ரூடா இருந்தா தான் உனக்கு நடக்கும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுது நம்ம சிரிச்சு பேசினா தான் நடக்கும். ரூடா பேசினா நடக்கவே நடக்காது. நடக்காது அந்த விஷயம் அப்படின்னா, நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க? இல்ல என்னோட கேரக்டர் ரூடு தான் சார். நான் போய் ம். ரூடா தான் சார் பேசுவேன். அது என்னோட சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இங்க நீங்க இந்த டேக் எடுப்பீங்களா? உங்களுக்கு காரியம் ஆவணும். இங்க காரியம்ன்றது நம்ம ப்ராஃபிட்ட தான் பார்க்குறோம். ஏன்னா ட்ரேட் பண்றவங்க எதுக்கு வராங்க? நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் ட்ரேட்ஸ் மேக்கிங். பண்றதுக்கோ, இல்ல என்னோட கேப்பிட்டல இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் வரேன். ஸோ இந்த கேப்பிட்டல் ரூ. 100னா நான் ரூ. 1 ப்ராஃபிட் பண்ணா போதும். ரூ. 100 இன்னைக்கே ரூ. 100 பெட் வச்சு காலி பண்ற போறேன்னா, இல்ல ஒரு ரூ. சேர்த்தாலும் எடுத்துட்டு போறேன்னா, இந்த ஆங்கிள்ல நீங்க பையரும், செல்லரையும் கம்பேர் பண்ணுங்க. இல்ல ட்ரேடிங்க பாருங்க. ராதர் தேன் ஜஸ்ட் ஒரு பையர், ஒரு செல்லர்ன்னு எடுக்காம. சரி, இப்ப வந்து நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க. ஒரு காமன் பீப்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவ்ளோ எளிமையா இருந்துச்சு உங்களோட எக்ஸாம்பிள். ஸோ வந்து இப்போ ஒரு புதுசா ட்ரேடிங் பண்ண வராங்க. இல்ல வந்து அவங்க வந்து எத சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஆப்ஷன் செல்லரா இல்ல பையரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க வந்து ப்ராபபிலிட்டி பார்த்து தான் அந்த முடிவ வந்து அவங்க எடுக்கணுமா? இங்க நீங்க தான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வியிலே நீங்க அடுத்தது என்ன சொல்லணும்னா, இப்ப ஜெயிச்சது மட்டும் சொன்னோம்ல. ஒரு வேள நீங்க லூஸ் பண்ணா என்னதுன்றத நம்ம பேசவே இல்ல. ம். கரெக்ட்டா? இப்ப நான் ஒரு கேஸ் வைக்கிறேன். நீங்க அதே காயின கூட வின் பண்ணீங்க. வின் பண்ணா ரூ. 100 தரேன். ஓகே. சரியா? ஆனா லூஸ் பண்ணா ரூ. 1000 குடுக்கணும். ம். அப்படின்ற பட்சத்துல, இப்ப லூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம எழுதுவோம்ல, ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் கேட்போம் என்ன தெரியுமா? நெகட்டிவ் கொஸ்டின் இருக்கா? ஆமா. அது ஏன் கேட்கிறோம்? ஏன்னா, ஏன்னா அதனால மார்க் எல்லாத்தையும் வந்து ட்ரை நமக்கு பண்ணலாம். ரெடியூஸ் ஆகும். தப்போ, ரைட்டோ அப்படின்ற மாரி ஆயிடுதுல்ல. அப்ப ஆப்வியஸா அவங்க எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். இப்ப அதே நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்ற பேச்சுக்கு வருவோமே. இப்ப நான் அதான் சொல்றேன். நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூ. 100 தோத்தா ஒண்ணுமே இல்லன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப திரும்ப ட்ரை திரும்ப பண்ணிட்டே திரும்ப இருப்பேன். ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஆனா நான் இப்ப லூசிங் சைடு சொல்றேன். நீங்க பண்ணுங்கம்மா நான் ரூ. 1000 கூட தரேன். ஆனா தோத்தா நீங்க ரூ. 10,000 குடுக்கணும். அப்ப நம்ம அத பார்த்து பயப்படுவோம். வேண்டாம் அப்ப அப்படின்னு. நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? இப்பன்னா ரிஸ்க்கும் ரிவார்டும் ஈக்குவலா இருக்க பட்சத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம்.
இப்போ ரிஸ்க் ஒரு பக்கம் இருக்கு, ரிவார்டு ஒரு பக்கம் இருக்கு. இது 2மே ஸ்க்யூடா இருக்குன்ற பட்சத்துல, அப்போ நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க? எது வின்னு நெறைய சான்ஸ் இருக்கோ அத சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல குருட்டாம்போக்குல அடிப்போம். உங்ககிட்ட ஒரு ரூ. 1,00,000 குடுத்துருக்கேன்ம்மா. ம். சரியா? 10 தடவ நீங்க வந்து விளையாடலாம். ரூ. 10,000 ரூ. 10,000 ரூ. 10,000 தோத்தா ரூ. 10,000ன்றத முடிவு பண்ணிட்டு, நீங்க 10 தடவ விளையாடலாம். கரெக்ட்டா? ம். இப்போ நீங்க சூஸ் பண்ணி சொல்லுங்க. டைஸ் எடுப்பீங்களா? காயின் எடுப்பீங்களா? ஆப்வியஸா காயின் தான் எடுக்கணும். ஏன்னா, உங்களுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால, இங்க இந்த கேள்வி தான். வெறும் ப்ராபபிலிட்டி மட்டும் பார்க்கக்கூடாது. அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா, ரூ. 1 வந்து ரூ. 1 போனா யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு அப்படி போறதே இல்ல. ம். ஏன்னா, நீங்க செபியோட ரிப்போர்ட்லயும் பார்த்தீங்கன்னா, 91% ஆஃப் த பீப்பிள் லாஸ் பண்றாங்க. ஆமா. ஸ்க்யூடா தான் இருக்கு. எல்லாருமே ஈக்குவலா ப்ராஃபிட் இப்போ காயின் டாஸ்ல பண்ணும்போது, நீங்க பாதி வின் பண்ணுவேன், நான் பாதி வின் பண்ணுவேன். ஒண்ணும் பெருசா இருக்காது. அது 0 சம் கேமா தான் இருக்கும். 10 தடவ நான் வின் பண்ணியிருந்தா, நீங்க ஒரு 12 தடவ வின் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. ம். யோசிச்சு பாருங்க. நான் ஒரு தடவ தான் வின் பண்ணியிருக்கேன். நீங்க 9 தடவ வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ நான் எவ்வளோ உஷாரா ஆடணும் அந்த கேம. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ப்ராபபிலிட்டிய மெயினா வச்சுக்கணுமேக்காண்டி அது ஃபிக்ஸ்ட் ஃபேக்டரா வச்சுக்க தேவையில்ல. அப்ப ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்க விஷயத்த நீங்க டச் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த ரிஸ்க் ரிவார்ட ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து நெறைய விஷயங்கள நீங்க வந்து சொல்லிட்டீங்க. பட் வந்து இப்போ நீங்க லாஸ், ப்ராஃபிட் பத்தி சொல்லிட்டீங்க. பட் எனக்கு எது பெர்சனலா செட் ஆகும் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் முன்னாடி சொன்ன மாரி தான். இங்க என்னன்னா ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ நீங்க வேலிடேட் பண்ணிக்கணும். இப்ப என்னன்னா, இப்ப நான் சொல்றேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் சொன்னேன். நீங்க போய் வீட்ல போய் ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவையாச்சும் அந்த விஷயத்த நீங்க கேட்டிருப்பீங்க. அதோட அவுட்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? சிரிச்சு கேட்டு பார்த்துருக்கலாம். அழுது கேட்டு பார்த்துருக்கலாம். கோவமா கேட்டு பார்த்துருக்கலாம். அப்ப அந்த டேட்டா பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி, இப்ப இதுல ப்ராபபிலிட்டின்றது என்னன்னா, பாஸ்ட் அக்கரன்ஸஸ வச்சு தான். ம். இந்த பாஸ்ட் அக்கரன்ஸஸ்ல இப்போ யோசிச்சு பாருங்களேன். பொங்கல் சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும்? தூக்கம் வரும். தூக்கம் வரும். இது ப்ரூவன் ஃபேக்ட். கரெக்ட்டா? ஏன்னா நம்ம நெறைய தடவ ஃபேஸ் பண்ணியிருப்போம். ம். வேலைக்கு நல்லா சாப்பிட்டு வரப்போ கொட்டாவி தான் விடுவோம். கரெக்ட்டா? இப்போ ம். ஒரு ஆக்டிவா பண்ண வேண்டிய இடத்துல இந்த பொங்கல சாப்பிடுவோமா? இல்ல பூரி, இட்லி ஏதாவது சாப்பிட்டு வந்துருவோமா? இட்லி, தோசை அந்த மாரி. இப்ப இந்த இது வந்து உங்களுக்கான பேக் ஆஃப் த மைண்ட்ல எப்பவுமே இருக்கிறதுனால, இத நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா ஒரு புது விஷயத்த பண்ணும்போது, இப்ப நான் சொல்றேன், ஒரு கோக் குடிக்கிறது நல்லதா? இல்ல ஒரு டீ குடிக்கிறது நல்லதா? அப்படின்றது. இப்ப இத நீங்க எதுக்காகன்னு பார்க்கணும். நல்ல பார்ட்டி டைம்ல எல்லாரும் கோக் தான் ஃபீல் பண்ணுவாங்க. இதே நீங்க வந்து லேட் நைட் வொர்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மென்ட் வேணுன்ற நேரத்துல நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க? டீ குடிப்போம். அப்ப இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எது உங்களுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்மா குடுக்குன்றத பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராபபிலிட்டியே பில்ட் ஆயிருக்கே கண்டி, நீங்க இப்ப திடீர்னு ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறீங்கன்னா, அது எல்லாரும் மாரி இதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். உங்களுக்கும் எனக்கும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது மாரி ஒரு 10 தடவ ட்ரை பண்ணதுக்கு அப்புறம், அப்போ இது 10ல 7 தடவ வின் ஆயிருக்குன்றத அந்த மெத்தட நீங்க சூஸ் பண்ணணும். ம். அதுதான் இந்த ப்ராபபிலிட்டியா இருக்குமே கண்டி, நீங்க சும்மா அந்த கிளி ஜோசியம் எடுக்கிற மாரி, இந்த கிளியா? இந்த கார்டா? அந்த கார்டா? அப்படின்றதெல்லாம் பண்ணவே முடியாது. ஓகே சார். இப்போ வந்து டைம் டிகே ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டாவே அமைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? எப்படி இது வந்து அட்வான்டேஜா மாறுது? ஆ மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போனா கூட அந்த ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாவுது. அதுக்கு ஏன்? என்ன ரீசன்? இப்ப ட்ரேடிங்கா அப்படின்னு சொல்றத விட, இப்போ ஒரு சிம்பிள் ஏன்னா இப்போ எல்லா ஒரு காமன் மேனும் ஒரு இன்சூரன்ஸ்ன்னு ஒண்ணு எதிர்ப்பாங்க. ம். இருக்கா? இன்சூரன்ஸ் எல்லாருமே இன்சூரன்ஸ்க்கு எடுத்துப்பாங்க. ஒரு பிரீமியத்த கட்டி எடுப்போம். கரெக்ட்டா? அது ஒரு ம். பிரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்னன்னா, அதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அதுக்கு எதுவும் ஃபிக்ஸ்டா சொல்ல முடியாது. இவ்வளோ வேணும். இந்த ஏஜ்க்கு இவ்வளோ இருக்கணும். இவ்வளோ கவருக்கு இவ்வளோ இருக்கணும்னு சொல்றோம்ல. யோசிச்சு பாருங்க. நீங்க இயர் ஆன் இயர் மெடிக்கல் கவர் எடுத்துட்டே இருக்கிறீங்கல்ல. அத யூஸ் பண்ணலன்னா, அதாவது என்னன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு நெனச்சு எடுக்கிறீங்க. எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, ம். ஏதா ஒண்ணு ஆவும். இப்போ ஒரு ரூ. 10,00,000 தேவைப்படுது. இல்ல ஒரு ₹1,00,00,000 தேவைப்படுதுன்னு நான் சம் அஷ்யூர்டுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். மெடிக்கல். இப்ப நெக்ஸ்ட் 1 இயர்க்கு தான் அந்த கான்ட்ராக்ட்ட நான் போடுவேன். இப்ப இந்த 1 இயர்ல நான் நெனச்ச மாரி நடக்கல. நான் எதுக்கு நடந்தேன் அது? எனக்கு போய் அடிபடணுன்றதா எண்ணம் இல்ல. ம்ஹ்ம். வொர்ஸ்ட் கேஸ்க்கு எனக்கு எதனா ஆச்சுன்னா, என் ஃபேமிலியால என்னால சப்போர்ட் பண்ண முடியாத விஷயத்த எனக்கு இன்சூரன்ஸ் குடுப்பாங்கன்றதுனால நான் ஒரு பிரீமியத்த கட்டி நான் ஒண்ணு எதிர்பார்க்கிறேன். கரெக்ட்டா? எதிர்பார்த்தது நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சின்ன கல்லு, ம். பெத்த லாபமா என்ன பொறுத்தவரைக்கும்? ம். இப்ப நான் ஒரு ரூ. 10,000 கட்டியிருப்பேனா? ம். பிரீமியமு. ஆமா. ஒரு ரூ. 10,00,000க்கு நான் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பேனா? ம். நடந்துருச்சுன்னா, எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னா, ம். சின்ன கல்லுல பெரிய லாபம் பார்த்துட்டேனா? இப்ப இது நடக்காத பட்சத்துல என்ன ஆகும்? அந்த பிரீமியமு கரைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடுமா? இப்ப அடுத்த வருஷம் திரும்பி நான் என்ன பண்ணணும்? இப்ப எனக்கு 1 வருஷம் அதிகமா ஏஜ் ஆயிருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்குற மாரி இருக்கும். அப்ப பிரீமியம் வந்து ஒரு ரூ. 11,000 இருக்குமா? இப்போ என்ன நடக்கும்? நான் நெனச்சத எதிர்பார்த்தா சின்ன கல்லு, பெரிய பெத்த லாபம். லாபம். ம். நடக்கல அப்டின்னா என்ன ஆகப்போது? அந்த கல்லு கரைஞ்சு காணாம போயிட போதா? இந்த கரைஞ்சு காணாம போது பார்த்தீங்களா? இதுதான் டீகேன்னு சொல்றது. ஓகே. நீங்க ஒரு பிரீமியத்த குடுத்து ஒண்ணு வாங்கியிருப்பீங்க. இதுக்குள்ள இப்ப இந்த கால் ஆப்ஷன் என்ன பண்ணுவாருன்னா,
இப்போ 20,000 கால் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இப்போ 20,000 இருக்குன்னா இல்லை இது வந்து மேலே போயிடும் அப்படின்னு நினச்சி ஒரு 10 ரூபாய்க்கு அதை வாங்கியிருப்பார். அப்போ 30,000 போச்சுன்னா எனக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட் வரும், 10 ரூபாய் வந்து 1000 ரூபாய் ஆகும்னு. இப்போ அவர் நினைச்சது நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஜாக்பாட்டா? அந்த சின்ன கல்லு பெரிய லாபத்தை வந்து நம்ம ஜாக்பாட்னு சொல்லலாமா? இல்லை நடக்காத பட்சத்தில் இப்போ இந்த 10 ரூபா ப்ரீமியம் என்ன ஆகணும்? அடுத்த 10 நாளில் 0 ஆயிடணும். காற்றுல வச்ச கற்பூரம் மாதிரி. கற்பூரத்தை காற்றுல வச்சு பார்த்துருக்கீங்களா? ஒன்று நம்ம கொளுத்தணும், இல்லைன்னா அது காற்றுலேயே கரைஞ்சிரும். இப்போ அந்த ப்ரீமியம் எப்படி கரைய போகுது? இந்த 10 நாளில் எதுவுமே நடக்காத பட்சத்தில். நடந்துருச்சுன்னா இவர ஜாக்பாட் வின்னர். நடக்கலைன்ற பட்சத்தில் இந்த 10 இல்லை நீங்கள் கொடுக்குற ப்ரீமியம், ஏன்னா எண்டில் முடியும் போது என்ன ஆக போகுது? அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போகுதா? இது என்ன ஆகுது? கரையுதா? கற்பூரம் கரையுதா? கரையறதுக்கு இன்னொரு மீனிங் என்னது இங்கிலீஷில்? டிகே. இது டைமாவ கரையிறதுனால இது டைம் டிகேன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் நினைக்கிறது நடக்கிற பட்சத்தில் இது ஜாக்பாட்டு, நீங்கள் நினைச்ச டைமுக்குள்ள அது நடக்காத பட்சத்தில் இது கரைய போகுது. இது புரிஞ்சுதா? இதுதான் டிகேவோட இது. டிகே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா 10 நாள் இருக்குன்னா 10 நாளில் ஒரு ரூபாவா கரைய போகுது அந்த 10 ரூபாய். இதுதான் நம்ம ஜென்ரலாக நினச்சிக்கிறது. ஆனால் லைஃப்பில் எதுவுமே லீனியராகவே இருக்காது, நான் லீனியராக தான் இருக்கும். எப்போவுமே நான் லீனியராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்கேலை வச்சு நீட்டு கோடு போடுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் அந்த வளைவுகள் தான் வரும், எதுவுமே ஸ்ட்ரெயிட் லைனாகவே இருக்காது. ஸோ அப்போ இதுலேயும் வந்து எப்படின்னா, இப்போ இந்த 10 நாளைக்கு அந்த 10 ரூபாய் ஒரு ரூபாவா கரைய போதா? இல்லை. இப்போ அதுக்குன்னு ஒரு சினாரியோ இருக்குது. ஜென்ரலாக தீட்டாடிக்கு எப்படி இருக்குன்னா, அந்த லாஸ்ட் 30% ஆஃப் த டைம் இருக்குல்ல, இப்போ 10 நாள் இருக்குன்னா 10 நாளைக்கு கரைய வேண்டியது 7 ரூபாய் கரையணுமா? ஆக்சுவலாக அந்த 3 நாள் இருக்கும்போது அந்த 7 ரூபாய் எப்படி கரையும்னா, அந்த கடைசி 30% தான் கரையும். ஃபர்ஸ்ட் நாள் கரையாது, அவ்வளோ கரையாது, கொஞ்சமாக கரையும். இப்போ இந்த கரைஞ்சதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இன்னைக்கு வந்து 50 காசு தான் கரைஞ்சிருக்கு, நாளைக்கு அப்போ இதே மாதிரி 50 காசு கரையுமானா? இல்லை, லீனியராக கரையவே கரையாது. அதோட ஜென்ரல் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இந்த 10 ரூபான்றது இந்த 10 நாளுக்குள்ள அந்த 7வது நாள் முடியும் போது 30% ப்ரீமியம் கரைஞ்சிரும். இப்படி நீங்க என்ன டைம் வைக்கிறீங்களோ அதுல அந்த ப்ரீமியம் கரைய வேண்டியது அந்த கடைசி 30% தான் ஹெவியா கரையும் அப்படின்றது தான் ஃபினாமினா. சார், இப்போ வந்து ஆப்ஷன் பையர் வெர்சஸ் ஆப்ஷன் செல்லர் 2 பேர்ல வந்து யாருக்கு ப்ராபபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த ப்ராபபிலிட்டி கேம்ல ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் என்ன? சரி, முன்னாடி நான் சொன்ன மாதிரியே தான். இப்போ இந்த அவுட்கம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும், ஏன்னா நீங்க ஒரு பக்கம் செல்லரா இருப்பீங்க, நான் ஒரு பக்கம் பையரா இருப்பேன், இல்லை நான் செல்லரா இருந்தா நீங்க பையரா இருப்பீங்க. ஆனால் இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ இந்த அவுட்கமுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். மார்க்கெட் நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சி வாங்குறீங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒன்று அங்கேயே இருக்கலாம், இல்லை சர்ருன்னு மேலே போகலாம், இல்லை சர்ருன்னு கீழே வரலாம், இல்லை பொறுமையாக மேலே போகலாம், பொறுமையாக கீழே வரலாம். இந்த 5 பாசிபிலிட்டிஸ் தான். இப்போ பையருக்கு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அவங்க ஒன்று வாங்கினாரு. ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையராக வாங்கினாருன்னா அவருக்கு சரசரன்னு ஏறணும், அப்போ மட்டும்தான் அவர் ப்ராஃபிட் பண்ணுவார். அது எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுவாருன்றதுலாம் க்ரீக்ஸில் டீட்டெயில்டாக வரும். இல்லை செல்லராக இருக்க பட்சத்தில் இப்போ அவர் வாங்கினாரு, அவருக்கு ஒரே ஒன்று தான் நடக்கக்கூடாது, அவருக்கு என்ன ப்ராஃபிட் வருமோ அது மட்டும் நடக்காமல் இருந்தால் போதும், எனக்கு எல்லாமே ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ அதில் ப்ராபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். ப்ராபிலிட்டி மட்டும் பார்க்காம, இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன், நான் ஒரு செல் பண்ணே இருக்கிறேன், நான் பண்ணும்போது 1000 ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்கிறேன், சரியா? திடீர்னு ஒரு நாள் மொத்தமாக 2 லட்ச ரூபா விட்டுறேன்னு வச்சுங்களேன், ப்ராபிலிட்டி ஜாஸ்தி தான், ஒரே ஒரு தடவை லூஸ் பண்ணுறேன். அப்போ லூஸ் பண்ணுற அன்றைக்கி நான் 2 லட்ச ரூபா விட்றேன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. அப்போ இதில் யார் நெட்டு ப்ராஃபிட்டபிள் தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கேம் வந்து எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் ரிஸ்க் ரிவார்டை ப்ராப்பராக ஸ்கியூ பண்ணி அதுக்கப்புறம் ப்ராபிலிட்டி பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு தேதிக்கு, இன்னைக்குன்னு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செல் பண்ணுறது ஈஸி. ஈஸி தான், யூ கேன் வின் 9 out of 10 டைம்ஸ். அந்த 1 டைம் லூஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? ஏர்ன் பண்ணதை மட்டும் கொடுத்துட்றீங்களா, இல்லை ஒரு ட்ரேடில் எடுக்கிற ரிஸ்க் மட்டும் கொடுக்குறீங்களா, இல்லை இது வரைக்கும் ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணதை மொத்தத்தையும் ஒரே ட்ரேடில் கொடுக்குறீங்களா அப்படின்றது தான் இந்த செல்லரா பையரா அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு மேஜர் ரீசனாக இருக்கும். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.